அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஏற்றுக்கொள்வதை நிறுத்தி இருக்கிறாயா? விசுவாசிப்பதை நிறுத்தி இருக்கிறாயா? கண்டுபிடிங்க, அந்த விசுவாசத்தை தொடருங்க. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். டெய்லி வித் காட் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளிலும் உங்களை சந்திப்பது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே புதிய நாளை தந்திருக்கிறார். இந்த நாளிலும் புதிய நன்மையினாலும் புதிய கிருபையினாலும் உங்களை நிரப்பப் போகிறார். நாம் ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை நாம் ஆரம்பிப்போம். அன்பு தகப்பனே, இந்த நல்ல நாளிற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து கொண்டீர். இன்றைக்கும் ஒரு புதிய நாளை தந்து இந்த நாளிலும் உம்மை நோக்கி பார்ப்பதற்கு, உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து உம்முடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு நீர் கொடுத்த நல்ல கிருபைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் நிகழ்ச்சியை துவக்கும் முதல் முடிவு வரை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். உம்முடைய பிரசன்னத்தினால் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இப்பொழுதும் எங்களையும் நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே தருகிறோம். ஒரு விஷயம் பரிசுத்தப்படுத்துவீராக. உமக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் எங்களை விட்டு எடுத்து போட்டு உமக்கு பிரியமுள்ளவர்களாக எங்களை மாற்றுங்க. உடைய இரத்தத்தினால் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. இன்றைக்கும் புதிய கிருபையினாலும் புதிய அபிஷேகத்தினாலும் புதிய நன்மையினாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் சேர்ந்து பாடி நன்றி சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தீர், தேவனை உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தீர், தேவனை உம்மை துதிப்பேன், தேவனை உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர், பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர், பலத்தால் இடை கட்டினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் இரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் இரட்சித்தீரே, கிருபையால் இரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் சேர்ந்து பாடுவோம். எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர்.
எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர், கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர், காலமெல்லாம் காத்தீர். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஆமென். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர், பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர், பூரண சுகமாக்கினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்து, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். முள்மூடி தாங்கி திருரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர், முள்மூடி தாங்கி திருரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர், சாத்தானை ஜெயித்து விட்டீர். அப்பா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஆமென். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நியாயாதிபதிகள் அதிகாரம் 19. இஸ்ரவேலில் ராஜா இல்லாத நாட்களிலே எப்பிராயிம் மலைகள் அருகே பரதேசியாய் தங்கின ஒரு லேவியன் இருந்தான். அவன் யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊராளாகிய ஒரு ஸ்திரியை தனக்கு மறுமனையாட்டியாக கொண்டிருந்தான். அவள் அவனுக்கு துரோகமாய் விபச்சாரம் பண்ணி அவனை விட்டு யூதா தேசத்து பெத்லெகேம் ஊரில் இருக்கிற தன் தகப்பன் வீட்டுக்கு போய் அங்கே 4 மாதம் வரைக்கும் இருந்தாள். அவள் புருஷன் அவளோட நலவு சொல்லவும் அவளை திரும்ப அழைத்து வரவும் 2 கழுதைகளை ஆயத்தப்படுத்தி தன் வேலைக்காரனை கூட்டிக் கொண்டு அவளிடத்துக்கு போனான். அப்பொழுது அவள் அவனை தன் தகப்பன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனாள். ஸ்திரியின் தகப்பன் அவனை கண்டபோது சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு, ஸ்திரியின் தகப்பனாகிய அவனுடைய மாமன் அவனை இருத்தி கொண்டதினால் 3 நாள் அவனோடு இருந்தான். அவர்கள் அங்கே புசித்து குடித்து தங்கினார்கள். 4ஆம் நாள் காலமே அவர்கள் எழுந்திருந்த போது அவன் பிரயாணப்படுகையில் ஸ்திரியின் தகப்பன் தன் மருமகனை நோக்கி,
கொஞ்சம் அப்பம் புசித்து உன் மனதை தேற்றிக்கொள், பிற்பாடு நீங்கள் போகலாம் என்றான். அவர்கள் உட்கார்ந்து இருவரும் கூட புசித்து குடித்தார்கள். ஸ்திரீயின் தகப்பன் அந்த மனுஷனை பார்த்து, நீ தயவு செய்து உன் இருதய மகிழ்ச்சியடைய ராத்திரிக்கும் இரு என்றான். அப்படியே போகிறதற்கு அந்த மனுஷன் எழுந்தபோது அவனுடைய மாமன் அவனை வருந்திக் கொண்டதினால் அவன் அன்று ராத்திரியும் அங்கே இருந்தான். 5ஆம் நாளிலே அவன் போகிறதற்கு அதிகாலமே எழுந்திருந்த போது ஸ்திரீயின் தகப்பன், இருந்து உன் இருதயத்தை தேற்றிக்கொள் என்றான். அப்படியே அந்தி நேரம் மட்டும் தாமதித்திருந்து இருவரும் போஜனம் பண்ணினார்கள். பின்பு அவனும் அவன் மறுமனையாட்டியும் அவன் வேலைக்காரனும் போகிறதற்கு எழுந்திருந்த போது ஸ்திரீயின் தகப்பனாகி அவனுடைய மாமன், இதோ பொழுது அஸ்தமிக்கப் போகிறது, சாயங்காலமும் ஆயிற்று, இங்கே ராத்திரிக்கு இருங்கள், பார் மாலை மயங்குகிற வேலையாயிற்று, உன் இருதயம் சந்தோஷமாயிருக்கும்படி இங்கே ராத்தங்கி நாளை இருட்டோடு எழுந்திருந்து உன் வீட்டுக்கு போகலாம் என்றான். அந்த மனுஷனோ ராத்திரிக்கு இருக்க மனதில்லாமல் 2 கழுதைகள் மேலும் சேணம் வைத்து தன் மறுமனையாட்டியை கூட்டிக் கொண்டு எழுந்து புறப்பட்டு எருசலேமாகி எபூசுக்கு நேராக வந்தான். அவர்கள் எபூசுக்கு சமீபமாய் வருகையில் பொழுது போகிறதாயிருந்தது. அப்பொழுது வேலைக்காரன் தன் எஜமானை நோக்கி, எபூசியர் இருக்கிற இந்த பட்டணத்திற்கு போய் அங்கே தங்கலாம் என்றான். அதற்கு அவன், எஜமான் நம் வழியை விட்டு இஸ்ரவேல் புத்திரர் இல்லாத மறு ஜாதியார் இருக்கிற பட்டணத்துக்கு போகப்படாது, அப்பாலே கிபியா மட்டும் போவோம் என்று சொல்லி தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் கிபியாவிலாகிலும் ராமாவிலாகிலும் தங்கும்படிக்கு அவைகளில் ஒரு இடத்திற்கு போய் சேரும்படி நடந்து போவோம் வா என்றான். அப்படியே அப்பாலை நடந்து போனார்கள். பென்னியமின் நாட்டை சேர்ந்த கிபியாவின் கிட்ட வருகையில் சூரியன் அஸ்தமனமாயிற்று. ஆகையால் கிபியாவிலே வந்து தங்கும்படிக்கு வழியை விட்டு அவ்விடத்திற்கு போனார்கள். அவன் பட்டணத்திற்குள் போனபோது தங்குகிறதற்கு அவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்வார் இல்லாததினால் வீதியிலே உட்கார்ந்தான். வயலிலே வேலை செய்து மாலையிலே திரும்புகிற ஒரு கிழவன் வந்தான். அந்த மனுஷனும் எப்பிராயி மலை தேசத்தான். அவன் கிபியாவிலே சஞ்சரிக்க வந்தான். அவ்விடத்து மனுஷரோ பென்னியமீனர். அந்த கிழவன் தன் கண்களை ஏறெடுத்து பட்டணத்து வீதியில் அந்த பிரயாணக்காரன் இருக்க கண்டு, எங்கே போகிறாய், எங்கே இருந்து வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன், நாங்கள் யூதாவில் உள்ள ஊராகிய பெத்லெகேமிலிருந்து வந்து எப்பிராயி மலை தேசத்தின் புறங்கள் மட்டும் போகிறோம். நான் அவ்விடத்தான் யூதாவில் உள்ள பெத்லெகேம் மட்டும் போய் வந்தேன். நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறேன். இங்கே என்னை வீட்டிலே ஏற்றுக்கொள்வார் ஒருவரும் இல்லை. எங்கள் கழுதைகளுக்கு வைக்கோலும் தீபனமும் உண்டு. எனக்கும் உமது அடியாளுக்கும் உமது அடியானோடு இருக்கிற வேலைக்காரனுக்கும் அப்பமும் திராட்சை ரசமும் உண்டு, ஒன்றிலும் குறைவில்லை என்றான். அப்பொழுது அந்த கிழவன், உனக்கு சமாதானம், உன் குறைவுகள் எல்லாம் என்மேல் இருக்கட்டும், வீதியிலே மாத்திரம் தங்க வேண்டாம் என்று சொல்லி அவனை தன் வீட்டுக்குள் அழைத்துக் கொண்டு போய் கழுதைகளுக்கு தீபனம் போட்டான். அவர்கள் தங்கள் கால்களை கழுவிக்கொண்டு புசித்து குடித்தார்கள். அவர்கள் மன மகிழ்ச்சியாய் இருக்கிற போது, இதோ பேலியாளின் மக்களாகிய அந்த ஊர் மனுஷரில் சிலர் அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டு கதவை தட்டி, உன் வீட்டிலே வந்த அந்த மனுஷனை நாங்கள் அறியும்படிக்கு வெளியே கொண்டு வா என்று வீட்டுக்காரனாகிய அந்த கிழவனோடே சொன்னார்கள். அப்பொழுது வீட்டுக்காரனாகிய அந்த மனுஷன் வெளியே அவர்களிடத்தில் போய், இப்படி செய்ய வேண்டாம், என் சகோதரரே, இப்படிப்பட்ட பொல்லாப்பை செய்ய வேண்டாம். அந்த மனுஷன் என் வீட்டிற்குள் வந்திருக்கையில் இப்படி கொத்த மதிக்கேட்டை செய்யீர்களாக. இதோ கன்னியாஸ்திரியாகிய என் மகளும் அந்த மனிதனுடைய மறுமனையாட்டியும் இருக்கிறார்கள். அவர்களை உங்களிடத்தில் வெளியே கொண்டு வருகிறேன். அவர்களை அவமானப்படுத்தி உங்கள் பார்வைக்கு சரி போன பிரகாரம் அவர்களுக்கு செய்யுங்கள். ஆனாலும் இந்த மனுஷனுக்கு அப்படிப்பட்ட மதிக்கேடான காரியத்தை செய்ய வேண்டாம் என்றான். அந்த மனுஷர் அவன் சொல்லை கேட்கவில்லை. அப்பொழுது அந்த மனுஷன் தன் மறுமனையாட்டியை பிடித்து அவர்களிடத்தில் வெளியே கொண்டு வந்து விட்டான். அவர்கள் அவளை அறிந்து கொண்டு முழுதும் விடியங்காலம் மட்டும் அவளை இலைச்சையாய் நடத்தி கிழக்கு வெளுக்கும் போது அவளை போக விட்டார்கள். விடியும் காலத்திற்கு முன்னே அந்த ஸ்திரீ வந்து வெளிச்சமாக மட்டும் அங்கே தன் எஜமான் இருந்த வீட்டு வாசற்படியிலே விழுந்து கிடந்தாள். அவள் எஜமான் காலமே எழுந்திருந்து வீட்டின் கதவை திறந்து தன் வெளியே போக புறப்படுகிற போது, இதோ அவன் மறுமனையாட்டியாகிய ஸ்திரீ
வீட்டு வாசலுக்கு முன்பாக தன் கைகளை வாசற்படியின் மேல் வைத்தவளாய் கிடந்தாள். எழுந்திரு போவோம் என்று அவன் அவளோட சொன்னதற்கு பிரதியுத்தரம் பிறக்கவில்லை. அப்பொழுது அந்த மனுஷன் அவளை கழுதையின் மேல் போட்டுக்கொண்டு பிரயாணப்பட்டு தன் இடத்திற்கு போனான். அவன் தன் வீட்டுக்கு வந்தபோது ஒரு கத்தியை எடுத்து தன் மறுமனையாட்டியை பிடித்து அவளை அவளுடைய எலும்புகளோடு கூட 12 துண்டமாக்கி இஸ்ரவேலின் எல்லைகளுக்கெல்லாம் அனுப்பினான். அப்பொழுது அதை கண்டவர்கள் எல்லாரும், இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் இதை போல் ஒத்த காரியம் செய்யப்படவும் இல்லை, காணப்படவும் இல்லை. இந்த காரியத்தை யோசித்து ஆலோசனை பண்ணி செய்ய வேண்டியது இன்னதென்று சொல்லுங்கள் என்றார்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இதுவரை நாம் நீதிமொழிகள், சங்கீதங்கள், ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் மற்றும் யோசுவா புத்தகங்களை நம்மும் ஒரு அதிகாரமாக வாசித்து சில விளக்கங்களை பார்த்திருக்கிறோம். இன்று நியாயாதிபதிகள் 19வது அதிகாரம் வாசித்திருக்கிறோம். இந்த அதிகாரத்திற்கு ஒழுக்க வாழ்வில் குழப்பம் என்கிற தலைப்பிலே ஒரு சிறிய விளக்கத்தை காணப்போகிறோம். 17, 18 அதிகாரங்களில் ஆன்மீக வாழ்வில் ஏற்பட்ட குழப்பத்தை கண்டோம். இந்த அதிகாரத்தில் அவர்கள் ஒழுக்கத்தில் ஏற்பட்ட குழப்பத்தை காண்கிறோம். இஸ்ரவேலில் மிகவும் வெறுக்கப்படத்தக்க பாவமாக கூறப்பட்டவை அரங்கேறுவதை காண்கிறோம். விபச்சாரியை கொண்ட குடும்ப வாழ்வு, ஆண் புணர்ச்சிக்காரர்களை கொண்ட சமூக வாழ்வு, கற்பழிப்பும் கொலையும் நிறைந்த தேசம், இப்படி எவ்வளவு இழிவான நிலையில் இஸ்ரவேல் வீழ்ந்து கிடந்தது. இஸ்ரவேலிலே ராஜா இல்லாத அந்நாட்களிலே ஜீவனுள்ள தேவனை அரசராக கொண்ட காலம் அல்லவா அது? அப்படியானால் இக்கூற்று எதனை குறிக்கிறது? மக்கள் தேவனை விட்டு தூரம் போய்விட்ட நிலையை தானே. இஸ்ரவேலில் ஆன்மீக வாழ்வின் ஒழுக்கக்கேடு சமூக வாழ்வில் பிரதிபலித்தது. எந்த ஒரு மக்கள் குழுவும் தங்கள் ஆன்மீக கொள்கைகளின் அடிப்படையில் தான் சமூக ஒழுக்கங்களை அமைக்க முடியும். ஆன்மீக வாழ்வில் குழப்பம் ஏற்படும் போது சமூக வாழ்வில் அது பிரதிபலிக்கும். அப்படியானால் உலகில் சிறந்த ஆன்மீக ஒழுக்கங்களை பெற்ற மக்கள் ஏன் இவ்வளவு தரம் தாழ்ந்தனர்? இன்றைக்கு காணும் கிறிஸ்தவ உலகம் இதனை விட ஏதாவது சிறந்த தன்மை உடையதாக விளங்குகிறதா? இஸ்ரவேல் இதனை விட தாழ்ந்த நிலைக்கு போக முடியாத அளவு கீழ்த்தரமான நிலையை அடைந்தது போல கிறிஸ்தவமும் இனி புரிய வேண்டிய கீழ் செயல்கள் இல்லை என்னும் அளவுக்கு சீர்கெட்டு கிடப்பது ஏன்? தூய தேவன் தூய்மையற்றவர் அல்ல, தூய வேதாகமும் தூய்மையற்றது அல்ல, தூய சபையும் தூய்மையற்றதல்ல. இன்றைய தலைமுறைக்கு இந்த தூய்மையுடன் தொடர்பு இருக்கிறதா? இதுதான் உண்மை என்றும் சொல்லும் அளவுக்கு காணப்படுகிறதா? ஒழுக்க வாழ்வில் காணப்படுகிற குழப்பங்களை கர்த்தருடைய இரத்தத்தினால் கழுவுவோம். தூய தேவன், தூய வேதாகமம், தூய சபை, இதுதான் நம்முடைய முழக்கமாக, கைப்பிடிக்க வேண்டிய காரியமாக, வாழ்ந்து காட்ட வேண்டிய அனுபவங்களாக மாற வேண்டும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன்.